நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே ஆண்டவருடைய அற்புத சுகத்துக்காக, ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை வெளிப்படுகிறதற்காக நாம் ஒவ்வொரு வாரமும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அநேகரை குணமாக்கி கொண்டிருக்கிறார். அநேகரை அவர் சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறபடியினாலே, அது மாத்திரமல்ல, அவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை பேசும் பொழுதே கேட்கிற நீங்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற வியாதியஸ்தர்களை இந்த செய்தியை கேட்க வையுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை அவர்களை குணமாக்குவதை நீங்கள் நேரடியாய் நீங்கள் அனுபவித்து பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமையாய் நீங்கள் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருக்கு சாட்சியாய் வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் குணமாக்குகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் எல்லா அற்புதங்களையும் செய்கிறவர். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரால் செய்ய முடியாது என்ற அதிசயமான காரியம் என்று ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர். ஒரு வேடிக்கை கதை ஒன்றை பல பிரசங்கிமார் தங்களுடைய பிரசங்கத்திலே பயன்படுத்தி நான் கேட்டிருக்கிறேன். அதே சம்பவத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மலைப்பாதை ஒன்றிலே ஒரு பணக்கார மனிதர் ஒரு ஆடம்பரமான ஒரு கார், ஃபோர்டு கார், அந்த காரை ஓட்டிக்கொண்டே வருகிறார். மலைப்பாங்கான இடம், ஆள் நடமாட்டம் இல்லை, வீடுகள் ஏதோ அங்கே பக்கத்தில் இருக்குமா தெரியல, அப்படிப்பட்ட ஒரு காட்டு பகுதி. திடீரென்று அவர் போயிட்டு இருந்த கார் ரிப்பேர் ஆகிவிட்டது. அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்போ மாதிரி மொபைல் ஃபோன்லாம் இப்போ கிடையாது. ஆகவே அவர் சுற்றுமுற்றும் பார்க்கிறார். அவருக்கு அந்த காரை பற்றி அதிகமாக ஒன்றும் தெரியல. அப்படியே இறங்கி என்ன செய்வது, இரவு இந்த காட்டுக்குள்ளே எப்படி தங்குவது, அவர் கொஞ்சம் அச்சப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார். அப்போ அந்த வழியாய் ஒரு மனிதர், மிக சாதாரணமான உடை அணிந்து ஒரு மனிதர் அந்த வழியாய் வருகிறவர் இவரை பார்த்து கேட்கிறார், என்ன கார் புதுசாக இருக்குன்னு கேட்குறார். இந்த பணக்கார மனிதர் எரிச்சலோடு, ஆமாம் ஆமாம் புதுசு தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இங்கே நிற்கிறீங்க? கூடுதல் எரிச்சல் வந்தது இந்த பணக்காரர். கார் போல் அது ரிப்பேர் ஆகிட்டியா? அந்த மனிதர் சொன்னார், நான் பார்க்கலாமா அந்த காரை, என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். உனக்கு இந்த காரை பற்றி தெரியுமா? இது எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கின கார் தெரியுமா? இது ஃபோர்டு காராக்கும். இது அப்படியா இப்படியான்னு சொல்லி அவர் பயங்கரமாக அந்த பணக்கார மனிதர் எரிச்சலில் பேச, இருக்கட்டையா நான் அது என்ன பிரச்சனைன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே வேண்டா வெறுப்பாக, என்னத்தையாவது இவன் கொடக்கி வச்சிடக்கூடாது, இவன் எதையாவது ரிப்பேரு பெருசாக பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிறகு வழி இல்லை, காட்டுக்குள்ளே நிற்கிறோம், சரி பாருப்பா அப்படின்றார். அந்த மனிதர் போய் பேனட்டை திறந்தார், சில வேலைகளை பார்த்தாரு, மறுபடியும் சில காரியங்களை பார்த்துட்டு இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னார். பணக்காரருக்கு ஒன்றும் ஓடலை. எப்படி இந்த மனிதனுக்கு காரை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறார். கார் ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்போ இந்த பணக்கார மனிதருக்கு இப்போ தான் அவர் மேலே ஒரு மரியாதை வருது. இவ்வளவு நேரமும் அவரை ரொம்ப கீழ்த்தரமாக, ரொம்ப அவரை தரக்குறைவாக நினச்சிருந்தார். இப்போ ஐயா நீங்கள் யார், இவ்வளவு எளிமையாக காரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே யாருன்னு ஒன்று அவர் சொன்னால், நான் தான் ஃபோர்டு, இந்த கார் கம்பெனியினுடைய ஓனர், நான் தான் இந்த காரையை வடிவமைச்சது, இப்போ என் பேரில் தான் இந்த காரே இருக்குது, ஃபோர்டு, நான் தான் ஹென்ரி ஃபோர்டு அப்படின்னாராம். அவர் கொண்டு ஓடல அந்த பணக்கார மனிதருக்கு. இப்போ நம்ம இதிலிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம்? நிறைய காரியங்கள் இருக்குது. நமக்கு இன்றைக்கு என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, படைத்தவர் அவர், அந்த காரை உருவாக்கினவர் அவர்,
அந்த காரை வடிவமைத்தவர் அவர். அப்போ அதில் ஒரு ரிப்பேர் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதனுடைய சகலமும் அவருக்கு தெரியும். அவர் கை வச்சா ஓடும். அதே போல தான் எரேமியா 32:17 அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஓங்கிய உம்முடைய புயத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பலத்தினாலும் கரங்களினாலும் நீர் இந்த வானத்தையும் பூமியும் உருவாக்கினீர். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் கர்த்தா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்குமா? ஒன்றும் கிடையாது. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா சொன்னார், ஒன்றும் இல்லை ஆண்டவர், உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை, உம்மால் எல்லாம் செய்யக்கூடும், ஏன்னா படைத்தவர் நீர். இந்த கருமையான சகோதரனே சகோதரியே, சரீரத்தில் பல வியாதிகள், பல பிரச்சனைகள், பல நோவுகள் நம்முடைய சரீரத்தில். டாக்டர்கிட்ட போகிறோம், அவங்க மருத்துவம் படித்தவங்க, வைத்தியம் படித்த அவங்களுக்கு தெரியும் என்னென்ன பார்ட்ஸ் ரிப்பேர் ஆகிருக்கு, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்லாம் தெரியும். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? அலோபதி மருந்துகளால் ஒரு நோயை 100% குணமாக்க முடியாது. அந்த நோயினுடைய தன்மையை கட்டுப்படுத்தலாம், அந்த நோயினால் ஒரு பிரச்சனை அவனுக்கு வராதபடி அதை பாதுகாக்கலாம், அவனுடைய ஆயுள்நாள் கொஞ்சம் போகலான்னு ஒழிய அந்த வியாதியை முழுமையாக நீக்க முடியாது. அந்த கண்டுபிடிப்பு அவ்வளவுதான், மருத்துவத்தின் கண்டுபிடிப்பு, அதுவும் ஆங்கில மருத்துவத்தின் கண்டுபிடிப்பு. ஒரு சுகர் வியாதி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போய் கேளுங்களேன், சுகர் வியாதிக்கு அந்த வியாதியை குணமாக்க மருந்து கிடையாது, அந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ண நாங்கள் மருந்து தருவோம்பாங்க. கொஞ்ச நாள் ஒரு மாத்திரை தருவாங்க, அப்புறம் 2 மாத்திரை தருவாங்க, அப்படி டோஸை கொஞ்சம் கூட்டுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க இல்லை இனிமே அவ்வளோதான், இனிமேல் இன்ஜெக்ஷன் போடணும்பாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே போவாங்க. மரணம் வரைக்கும் அந்த வியாதி அந்த மனுஷன் கூடயே தான் இருக்கும். இந்த வியாதியை முற்றிலுமாக குணமாக்க ஏதாவது வைத்தியம் உண்டா? கிடையாது. இப்படி நம்ம ரத்தத்தோடு இந்த சுகர் வியாதினாலே அதுக்கு மருந்தே கிடையாது, அதை குணமாக்கவே முடியாதுன்னு நம்ம மூளையில் அப்படி பதிச்சிட்டாங்க. பரப்பாடிங்கிற ஒரு கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தில், அங்கே உள்ள நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு ரெவரண்டு அப்பாத்துர ஐயா அவர்கள் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவர்கள் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பித்தாங்க. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் கூட ஒரு தடவை போய் செய்தி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஃபேமஸாக அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் வந்து நிற்கிது. காரில் இருந்து ஒரு அப்பா அம்மா ஒரு குட்டி பையன் எல்லாம் இறங்கி வந்து ஜெபத்தில் கலந்துக்கிறாங்க. அப்பாத்துற ஐயா ஜெபம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயாவுக்கு தெரியாது அவங்க யார், எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதியான குடும்பம் மாதிரி தெரியுது. ப்ரேயர் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஆவியான வல்லமையாக கிரியை செய்கிறாரு. அப்போ கடைசி ஜெபம் நடக்கும்போது இந்த குடும்பத்தார் வந்து முன்னால் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது ஐயா என்ன செய்கிறாங்க, 3 பேர் தலையிலையும் கை வச்சு ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ள அதே குடும்பம் ஐயாவை பார்க்க வர்றாங்க. நிறைய ஸ்வீட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அப்பாத்துறை கேட்காங்க, என்னையா அப்படின்னா, ஐயா போன வாரம் சனிக்கிழமை உங்கள் ஆலயத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து அட்டன் பண்ணையா. சரி ஐயா, இவனுக்கு பிறந்ததுலேருந்தே சர்க்கரை வியாதி, இந்த டைப் A டைப் 1 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இன்சுலின் டெய்லி போடணும். இதெல்லாம் இந்த மரபிலே வரக்கூடிய ஒரு வியாதி, அது ரொம்ப கொடுமை. நமக்கு வயதானவங்களுக்கு வர்ற சுகர் வியாதி டைப் 2 அப்படிங்கிறாங்க, அவங்களுக்கு டைப் 1. அந்த வியாதியா டைப் 2க்கே முழுமையாக குணமாக்க முடியாதுன்னு தான் நம்ம மைண்டில் அப்படியே பதிச்சு வச்சுருக்காங்க ஆங்கில மருத்துவம். ஆனால் டைப் 1னா ஒன்றுமே முடியாது, இன்ஜெக்ஷன் தான் போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் இதெல்லாமோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையனுக்கு வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில், நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், அதுக்கு மாத்திரை மருந்தே கிடையாது ஒரு சூழ்நிலை. சின்ன பையன் தினம் இன்ஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து ஜோம் பண்ணாங்க, ஐயா ஜோம் பண்ணி விட்டுருக்காங்க, கம்ப்ளீட்டாக சோமாயிட்டுங்க. நீங்கள் எந்த உலகத்தில் எந்த அலோபதி டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, ஒத்துக்கிட மாட்டாங்க. இவ்வளவு ஏன் டாக்டர்கள் சிலர் ஊழியக்காரங்களாக இருக்காங்க,
அவங்ககிட்ட கேட்டால் கூட இது பொய்யும்பாங்க, இந்த அற்புதமே பொய்யும்பாங்க. ஏன்னா அவங்களால இந்த அற்புதத்தை கூட ஒத்துக்கிட முடியாது. அவங்க படித்த படிப்பு அவங்கள எப்படி கெடுத்து வச்சுருக்கு பாருங்க. ஆனால் டைப் 1 அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டு அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அவர் ஜோம் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக சுகமாயிற்று. ஏன்னா நம்முடைய சரீரங்களை எல்லாம் படைத்தவர் தேவன். அவருக்கு தெரியும் நம்முடைய நாடி நரம்புகள் எல்லாம் தெரியும். எப்படி அந்த ஹென்ரி ஃபோர்டு அந்த ஃபோர்டுக்காரர் ரொம்ப எளிமையாக சரி பண்ணி கொடுத்தாரோ, அதே மாதிரி நம்முடைய உடம்புல ஒரு குறைபாடு, ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் தானே நம்மளை உருவாக்குனவர். அவருக்கு தெரியாதா? அவரால் 100% குணமாக்க முடியும். 100% ஹீலிங். ஹீலிங் ஏதோ அந்த காலத்தோடு முடிஞ்சிட்டு அப்படின்னு இல்லை, இன்றைக்கும் அது உண்டு. இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் மேல் மிகுந்த அன்புடையவராய் உங்களை சுகமாக்க அவர் ஆவலுள்ளவராய் காத்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு பெரிய திருச்சபை, இந்த திருச்சபையில் அற்புதங்கள் வாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. வாரம்னா ஞாயிறு ஆராதனையில் அற்புதத்துக்கு மேல் அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜனங்கள் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சபையில் ஒரு மூப்பர் இருக்கார். அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. ஆனால் அந்த 2 கண்ணையும், அந்த கண் இருக்க இடம் அப்படி குழியாக இருக்கும், பார்த்தா பயமாக இருக்கும். அதனால் டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளாஸ்டிக்கில் 2 கண்ணு செய்து கண்ணு மாதிரி உள்ளே வச்சுட்டாங்க. கூலிங் கிளாஸ் போட்டு அப்படி இருப்பார், பார்த்தா கண் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அது கண்ணு கிடையாது. அந்த மூப்பர் என்ன செய்வார், அந்த சர்ச்சில் முன்னாடி இருப்பார். சர்ச்சுக்கு வந்த உடனே என்ன செய்வார், 2 கண்ணையும் அந்த பிளாஸ்டிக் கழட்டி வச்சுக்கிடுவார் கிட்ட. வச்சுட்டா கண்ணில் 2 ஓட்டம் மட்டும்தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த சண்டே ஆராதனையில் எந்த வசனம் யார் சொன்னாலும் அவர் தான் பைபிள் எடுத்து வாசிப்பார். அவருக்கு எப்படி வாசிக்க தெரியும்? எந்த உலகத்தில் உள்ள எந்த டாக்டரும் இதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது, இதை ஒத்துக்கிடவும் மாட்டாங்க. அவங்க அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. விஞ்ஞானத்தாலும் மருத்துவத்தாலும் பதில் சொல்ல முடியாத அற்புதம் இது. 2 கண்ணே கிடையாது, ஆனால் பார்க்க முடியும். பார்வை, அதான் பைபிள் வாசிக்க முடியும். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேட்க மாட்டாரோ, இந்த உடல் உறுப்புகளை எல்லாம் வடிவமைத்தது, உருவாக்கினது, சிருஷ்டி கர்த்தர். அவர் அப்படி நம்ம முன்னாடி நின்னாலே நம்மளை சுகமாக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை முற்றிலும் சுகமாக்க முடியும் அவருக்கு. அவர்கள் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களை நட்சத்திரங்களை உருவாக்கினவர், அவ்வளோ காரியங்களை செய்தவருக்கு அற்புதம் செய்ய முடியாதா? உன்னை சுகமாக்க முடியாதா? அவரால் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியாதா? கட்டாயம் செய்வார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவரே, மருத்துவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் இப்படி ஒரு கொடிய வியாதியில் இருக்கிறேன், மருத்துவர்களே முடியாதுன்ட்டாங்க. இயேசுநாதரிடத்திலே வாருங்கள். என்றைக்கு மனிதர்கள் எல்லாம் கைவிடுகிறார்களோ அன்றைக்கு கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். எல்லாம் முடியாது. இந்த நாகமான் சீரியா நாட்டினுடைய படைத்தலைவன், ஒரு இராணுவ தளபதி. உடம்பெல்லாம் குஷ்டம், உடம்பெல்லாம் குஷ்ட ரோகம், வியாதியோடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரிடத்தில் அவன் பல வைத்தியர்களை பார்த்துருக்கிறான். ஒருவேளை ஏன்னா அவன் இராணுவ தளபதிங்கிறதுனால ராஜாவே அவனுக்கு நிதி உதவி பண்ணியிருக்கலாம். எவ்வளவோ வைத்தியத்துக்கு செலவழித்து பார்த்துருக்கலாம், கொஞ்சம் கூட குணமாகலை. இப்போ ஆண்டவர்கிட்ட வர்றான் நாகமான். அவர் ஆண்டவர்கிட்ட வந்த உடனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ போய் யோர்தான் நதியில் 7 தரம் முங்கு சரியாயிரும் அப்படிங்கிறார். அது எப்படி முடியும்? ஏன்னா இஸ்ரவேலிலேயே யோர்தான் நதி பாய்கிற அந்த நதிக்கரையிலேயே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஒருத்தன் கூட அந்த நதியில் இறங்கி குணமானதாக சரித்திரம் இல்லை. நாகமான் ஒருத்த மட்டும்தான் குணமானான். அப்படியானால்
குணமாக்கும் ஆற்றல் அந்த தண்ணிக்கு இல்லை. அந்த நதி என்னமோ புண்ணிய நதி அப்படிலாம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை. அந்த சரீரத்தை படைத்ததே அவர். அதில் ஒரு தோலில் ஒரு குஷ்டரோகம் வருது, ஒரு வியாதி வருதுன்னு அவருக்கு தெரியும். போய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நதியிலே மூழ்கி எழும்புகிறான். 6 முறை மூழ்கி எழும்பிட்டான். அவனுக்கு சுகமே ஆகலை, நம்பிக்கையே இருந்திருக்காது. 7வது முறை மூழ்கினான், எழுந்தான். வேத வசனம் சொல்லுது, அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிற்று. 100% குணம், சுகம். ஒருவேளை டாக்டர்களால் குணமாக்கவே முடியாது என்று கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் படுக்கையிலே அமர்ந்து வேதனையோடு எஞ்சிய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவரை நம்பி பாருங்கள். உங்களை 100% குணமாக்க அவரால் முடியும். அவர் அந்த வல்லமையோடு இன்றும் இருக்கிறார். என்றைக்கோ அவருடைய வல்லமை இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகை வரை அவருடைய குணமாக்கும் வரங்களும் குணமாக்கும் வல்லமையும் இருக்கும். சகல வல்லமையும் தன் கைகளிலே கொண்டவர், சகலத்தையும் நன்மையாய் செம்மையாய் உருவாக்கினவர். நீ வேதனைப்படுவது அவருக்கு தெரியாதா? ஏன் எனக்கு இன்னும் குணமாகல? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ நம்பினால், நீ விசுவாசித்தால், உன்னுடைய மருத்துவ அறிவையெல்லாம் தூக்கி தூர போடு. ஆண்டவரால் என்னை சுகமாக்க முடியும் என்று முழு நிச்சயமாய் உன்னால் நம்ப முடியுமா? ஆண்டவர் அவர் வாழ்ந்த காலத்தில் அநேகரை சுகமாக்கினார். அது அவருடைய அன்பு, அவருடைய மனதிருக்கம். அவர் முன்னால் யாராவது வியாதியோடு இருந்தால் அவரால் தாங்கிக்கிடவே முடியாது. எப்படி ஒரு பெத்த தகப்பன் தாம் பிள்ளை கஷ்டப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனைப்படுவானோ, அதை விட 1000 மடங்கு ஆண்டவர் நம்மை பார்த்து வேதனைப்படுகிற ஆண்டவர், நம்மை பார்த்து கண்ணீர் வடிக்கிற தெய்வம் அவர். அது அவருடைய அன்பு. அந்த வியாதியோடு இருந்தவங்ககிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? இந்த வியாதியை சுகமாக்க என்னால் முடியும் என்று நீ நம்புகிறாயா? ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை குணமாக்க உம்மால் முடியும் என்று நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சித்ததும் பாரு. உடனே அவர்கள் சுகமடைவார்கள். இப்பொழுதும் அசைக்க மாட்டாத ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வருவீங்களா? என் கிட்னி செயலிழந்து கொண்டே இருக்கிறது, என்னுடைய லிவரில் பிரச்சனை வந்து விட்டது, என்னுடைய நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய இருதய நாளங்களில் கொழுப்பு அடைத்து இருக்கிறது, பிரச்சனை வந்து விட்டது. ஆண்டவருடைய சுகமாக்கும் வல்லமை இறங்கி இருக்கிறது. என்னால் இப்பொழுது உணர முடிகிறது. பிரியமானவர்களே, அவருடைய வல்லமை இப்பொழுது உங்களை குணமாக்கப் போகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கெஞ்சுவீங்களா? ஆண்டவரே, என்னை சுகமாக்க உம்மால் முடியும் என்று நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று கெட்டியாய் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டீங்களே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்பொழுது ஆண்டவரே, கிட்னி பாதிப்போடு காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் இப்பொழுது தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. அன்பு சகோதரனே, ஆண்டவர் இப்பொழுது உன்னை குணமாக்குகிறார். பெற்றுக்கொள், உன் சுகத்தை பெற்றுக்கொள். ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ உன்னை ஒப்புக்கொடு. இப்பொழுது ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. கண் பார்வை இல்லாதவர்களை தொடும் ஆண்டவரே. இருதய நோய் உள்ளவர்களை தொடும் ஆண்டவரே. நுரையீரல் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா, தயவு செய்து ஆண்டவரே. மனம் இறங்கி ஆண்டவரே, அன்றைக்கு உம்முடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தி அநேகரை சுகமாக்கினது போல இப்பொழுதும் உம்முடைய மனதுருக்கம் உம்முடைய பிள்ளைகள் மேலே பலிதமாகட்டும். ஹல்லேலூயா. இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நுரையீரல் பிரச்சனையோடு ஆண்டவரே, டாக்டர்கள் இடத்துல மருந்துகளோடு போராடி கொண்டிருக்கிற மகனை ஆண்டவரே, மகளை இப்பொழுது நீர் சுகமாக்கும் ஆண்டவரே. நீர் அப்படி தொடுகிறதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே.
உடைய பிள்ளைகளை குணமாக்குகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உடைய தெய்வீக வல்லமை உடைய பிள்ளைகள் மேல் இறங்குகிறதற்காய் நன்றி. கொடிய தோல் வியாதியினாலே கஷ்டப்படுகிறவர்களை இப்பொழுது தொடும் ஆண்டவரே. மருந்தே இல்லாத வியாதிகள் உடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் அந்த வியாதிகள் இப்பொழுது விலகட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. நீர்களை தொட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசித்தவர்களே பாக்கியவதி என்று சொன்னீங்களே ஆண்டவரே, விசுவாசத்தோடு இந்த அற்புதங்களை உம்முடைய கரங்களிலிருந்து எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த அற்புத சுகத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.